ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா, நம்ம டெடிக்கு வந்து செயின்ஸ் பேக்கெட் மாற்ற போகிறோம். செயின்ஸ் பேக்கெட்டும் இன்னும் கொஞ்சம் நிறையா மாற்ற வேண்டியது இருக்குது. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம கிளம்பிடுவோங்க இங்கேருந்து. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நம்ம டெடி வந்து கோல்ட் ஷாட்லேயே இருக்குது. ட்ரிஃப்ட்டு தாங்க, அப்படியே ஒரே ட்ரிஃப்ட்டு தான். டெடி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுதான். ஆக்சுவலாக நான் 4K 30 FPS ஷூட் பண்ணிருக்கேங்க, எனக்கே தெரியாமல். சரி, அதுதான் 60 FPSக்கு மாற்றிட்டேன். 30 FPSே பெட்டராக தான் இருக்கும். போதும் 60 FPS. ஃபேமு இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, நம்ம வண்டியில் வந்து ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்குது, ஓகேவா? கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த அளவு இல்லை, இந்த அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஓகேவா? ஆனால் இப்போ வர மாடல்லலாம் இப்படி இருக்குது, இந்த அளவு தான் இருக்குது ஹேண்டில் பார். நம்ம வண்டியில் இந்த அளவுக்கு இருக்குது. நான் பார்க்குறாடி ஷாக் ஆகிட்டேன். அதே மாதிரியே அந்த எக்ஸாஸ்ட் கிட்ட ஓட்டு சென்சார் வரும்ல, அதில் வந்து நம்ம வண்டியில் வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர வண்டியிலலாம் வந்து 2 கொடுக்குறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. எங்க கால் கிட்ட ஒரு ரோடு சென்சார் இருக்கு, அப்புறம் அந்த சைலன்சர், அந்த பென் பைப் இருக்குல்ல, அங்க ஒரு ரோடு சென்சார் இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ரெண்டு வண்டியோட ஸ்பீடும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. கிளைமேட்டும் வந்து ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த கிளைமேட்ல வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்கு. வண்டி ஓட்டணும்னு ஆசையா இருக்கு இந்த கிளைமேட்லலாம். இந்த மாதிரி கிளைமேட்டில் தாங்க ட்ரிப்பெல்லாம் கிளம்பணும். இது கூட பரவாயில்லைங்க. இன்னும் ஒரு 6 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு என்ன, இப்போ மணி என்ன 6 மணி நேரம் இல்லை, மணி வந்து 2:30. இன்னும் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஃபுல்லாக பனிங்க. இங்கே 6 மணிக்கெலாம் 6 மணிக்கெலாம் வந்து ஃபுல்லாக பனியாக இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவே. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்குது. இப்போ இருக்க கிளைமேட் சுச்சுவேஷன் அப்படி தானே, கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. நான் போகிறேன் ஒரு 8 மணிக்கு, ஒரு 7 மணிக்கு போகிறேன் பாண்டியிலேருந்து வரேன் வீட்டுக்கு. கிளைமேட் அப்படியே அவ்வளோ ஜில்லாக இருக்குங்க. நான் ஒரு டிஷர்ட் வேறு போட்டு போயிட்டேன், ஆஃப் அண்ட் டிஷர்ட்டு. என்னால் ஓட்ட முடியல வண்டி. ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிடும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. ஏதோ நம்ம ஸ்ப்ளெண்டர் தான் போனது, ஓட்டே முடியல வண்டி. என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. காலைல 4 மணியா அப்படின்னு அந்த மாதிரி கிளைமேட் தான் இருந்துச்சு. காலைல 4 மணி 3 மணி இருக்கும்ல, இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு ஜில்னஸ். நம்ம வண்டியில் பெட்ரோலும் இல்லைங்க அவ்வளோ. போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு தான் போனோம். செயின்ஸ் பேக்கெட் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வேறு என்னது, பிரேக் பேட்ஸு, அதுக்கப்புறம் செயின் லூப் அப்படியே பண்ண சொல்லிட்டு வேறு என்ன பண்ணணும் வண்டியில். அப்புறம் அந்த ஆயில் டாப் அப் பண்ணோம். அப்புறம் மெயினாக வந்து இன்ஜின் நாய்ஸுங்க. இன்ஜினில் அந்த வால்வ் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம வண்டியில் வந்து அதிகமாக வருது வால்வ் நாய்ஸு. அந்த ஒரு பாட்டு வரலங்க, பின்னல் வேடு கையெடுத்த பெண்ணழகே, coming to the BSNL way. எனக்கு அந்த பாட்டு சரியா தெரியல, அந்த பாட்டு தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. நம்ம ஏன்னா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், அந்த பாட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 3 ரீல்ஸ் கண்டினியூவா அந்த பாட்டே வந்துருந்துச்சு. இப்போ அந்த பாட்டு தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. நான் போய் ஷோரூம்ல கேட்கணுங்க, ஏன் இந்த வண்டிக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு, இப்போ வர வண்டிக்கெல்லாம் வந்து இங்கே இருக்குங்க ஹேண்டில் பாரு. அப்படியே ஓட்டுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. நம்ம வண்டியில் அப்புறம் இங்கே உடஞ்சிருச்சு பாருங்க, அந்த கிளச் லிவர் கார்டு, சாரி, அது உடஞ்சிருச்சு. ஆடுது பாருங்க ஒரு மாதிரி, அது கீழே விழாது, ஆடுது. ஆனால் ரொம்ப பேசாம நான் வீலிங்லேயே போகுமா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ விளாக் பண்ணுறேன் இந்த கோப்ரோவில். அதே மாதிரி டெடியும் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறாங்க. டெடியை ஒன்ஸ் நான் எடுத்துட்டேன்னா எப்பவுமே நான் ரொம்ப நாள் கழிச்சு தாங்க எடுக்கிறேன். ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் எடுக்கிறானே. ஓட்டிகிட்டே இருந்தால்
டெய்லி ஓடிட்டே இருக்கேன். நிறுத்தினா ஒரே டைம் நிறுத்திடுறேன். எனக்கு இப்போலாம் வந்து இந்த இன்ஜின் நாய்ஸ் அந்த செயினோட நாய்ஸ்லாம் கேட்டு கேட்டு ஒரு மாதிரி வெறுத்துருச்சுங்க வண்டி ஓட்டுறதுக்கே. சரி போயிட்டு அப்படியே நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறேன் நாமே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இன்னைக்கான பெட்ரோல் ரேட்டு வந்து 103 ரூபாங்க. நார்மல் வந்து 96 ரூபா ஒரு லிட்ரு. பவர் வந்து 103 ரூபாங்க ஒரு லிட்ரு இன்னைக்கான ரேட்டு. பாண்டியில் எப்பவுமே கம்மியாக தாங்க இருக்கும். தமிழ்நாடு சைடு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு சைடு தான் 100 ரூபாய்க்கு மேலேயே போகும்னு நினைக்கிறேன். பவர் வந்து இங்கே அதிகமாக இருக்குங்க. பவர் 103 ரூபா ஒரு லிட்ரு. ஆனால் எப்பவுமே பவர் தான் போடணும் வண்டிக்கு. எப்பயாச்சும் நார்மல் போட்டால் பரவாயில்ல, அடிக்கடி போடக்கூடாதுங்க. பவர் தாங்க போடணும். பவர்லாம் வந்து இன்ஜினில் வந்து நல்லா கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் பர்ஃபார்மன்ஸு. அதனால தான் வந்து பவர் போடுறது பெட்ரோல்லாம். என்னடா பண்ணுறீங்க டாய்? என்ன வழி மறைக்கிறீங்களா? நான் வந்த உடனே பாருங்க எல்லாரும் அப்படியே பறக்குறானுங்க பாருங்க. நான் பவர் அப்படி. ஐயோ பெரிய டயரு. இல்லை வலிக்கு ஊந்தோன்னு வச்சுக்கோங்க, எலும்பு கூட மிஞ்சாது அந்த டயரில். ஃபேமே நம்ம சர்வீஸ் சென்டர் கிட்ட வந்துட்டோங்க. எப்பவுமே நம்ம வேற ஒரு இடத்துல சர்வீஸ் விடுவோம். அந்த சர்வீஸ் சென்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல. சம் இஷ்யூனால வந்து யமஹாலேருந்தே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வேற ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம். அங்கே எப்படி இருப்பான்னு தெரியல. முன்னாடி இருக்க சர்வீஸ் சென்டராச்சும் ஓரளவுக்கு தெரியும் ஆளுங்க. இங்கே என்னன்னு தெரியல, பார்ப்போம். அதே ஆளுங்க தான் இங்கே இருப்பாங்களா இல்லை லேபர்ஸ் வந்து மாற்றிட்டாங்களான்னு தெரியலையே. போவோம். நான் இது வரைக்கும் அந்த ஷோரூமுக்கு போயிருக்கேங்க. இந்த சர்வீஸ் சென்டர் பக்கத்துலேயே ஷோரூம் இருக்கும். இங்கே போயிருக்கேன் நான். இப்போ போகிறோம்ல அந்த இடத்துல நான் போயிருக்கேன் ஒரு வாட்டி வண்டி எடுக்கிறதுக்காக. வண்டியை பற்றி கேட்கறதுக்காக. இப்போது ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. R15 MT-15 ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் எடுக்கும்போது நம்ம டெடியாக வந்து கிட்டத்தட்ட 2,08,000 கிட்ட வந்தான். 2,08,000 சம்திங், 2,10,000 வந்தாங்க. ஆமாம் சர்வீஸ் சென்டர் இருக்குங்க. போயிட்டு அப்படியே யூட்டன் போட்டு போக வேண்டியது தான். கொஞ்சம் இருங்க ப்ரோ. போயிட்டு அவர்கிட்ட கேட்போம். எனக்கு என்னன்னு தெரியல, சர்வீஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போனோமா இல்லை அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தெரியல. ப்ரோ சர்வீஸ்க்கு எங்கே போடணும்? சர்வீஸ்க்கு எங்கே போகணும்? உள்ளே எடுத்துகிட்டு போகணுமா அவங்களே எடுத்துகிட்டு போடுவா? அப்படி நம்ம டெடி அந்த உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாங்க. உள்ளே எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. நான் வேறு அவங்க வந்து எடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். இங்கேருந்து கார்டு போட்டுக்கிட்டு ஃபஸ்ட் டைம் போகிறோம் இல்லைங்க, அதனால தான். எவ்வளோ வண்டி நிற்கிது.